இதுக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுற டிபியோட குவாலிட்டி குறையாமல் எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் சொல்லி போட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவில் ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி இருக்குல்ல, அதில் வந்து பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்து ஓகே பண்ணால் நம்ம அப்லோட் பண்ணுற டிபியோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்பராக எனக்கு மேஜர் டிஃப்ரெண்ட் தெரியல, அப்படியே தான் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிங் மெத்தட் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சூப்பர் இமேஜ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து வாட்ஸ்அப் டிபிக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும், 0% இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். நம்ம அப்லோட் பண்ணுற இமேஜை பொறுத்து டைமிங் வந்து மாறிட்டுருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். இந்த இருக்குது அந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் டிபிக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒரிஜினல் இமேஜ். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண இமேஜ் இதில் அப்லோட் பண்ணலாம். இந்த இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரிஜினல் இமேஜ். ஸோ பிக்சல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம கன்வெர்ட் பண்ணது. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.